தண்டத்தில் வருந்தி
வந்து துணையிரும் மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலையோ மதலைக்கு நீ அருள் புரிவா சுடர் ஒளிவில் பிறந்த சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரிவா சிவபெரி சுடலையோ சிறுமிக்கு நீ அருள் புரிவா ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி அருள் புரிய வேணுமையோ உய்காட்டு சுடலையோ உய்காட்டு உள் மனமதில
அறிந்து நாம் பாடிட்டால் இல்லை அறியாமல் பாடிட்டால் தெரிந்து நாம் பாடிட்டால் தெரியாமல் பாடிட்டால் முன் சொல் பின்னால் வந்துட்டால் பின் சொல் முன்னால் வந்துட்டால் ஆறு பிள்ளை நூறு கோல் ஆறு பிள்ளை நூறு கோல் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரர்களே அதாவது என்ன இந்த பேரூரணி மாநகரத்திலே நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த பேரூரணி வாழும் மக்களை எல்லாம் வாழ வைத்த தெய்வம் என் நம்பிக்கை வாழ வந்த அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே சித்திரை மாதம் 1ஆம் செவ்வாயை முன்னிட்டு அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது சிறப்பா நடந்து வருகின்றது அப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் 2வது வருடமும் நாமல் வில்லிசைக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள் நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே சரி முதலாகவே நாமல் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஒரு கோவிலா இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். சாஸ்தாங்கதையைத்தான் முதல்ல படிக்க வேண்டும். ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர்தான். சாஸ்தா ஒருவர்தான். நம்ம எல்லாம் என்ன தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? உள்ள வருமா? கொஞ்ச நேரம் அமைதியா ரெண்டு. சாஸ்தா வந்து பிறக்கலன்னா என்ன ஆகும்? சாஸ்தா மட்டும் பிறக்கலன்னு வையி சரி சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். அப்படியே ரோட்ல நின்று அப்படியே போவாரு. பிறகு அதனால சாஸ்தா பிறந்தாதான் சாமியே உள்ள வரும். பாத்துக்கோ உள்ள வரும். பிறகு சரிதான். ஆகையினால் இன்றைக்கு சாஸ்தாவுடைய பிறவி ஐயனிந்து கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றங்குறை இருந்தாலும் சரீர குற்றங்குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடித்தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை தெரியாமல் பாடினாலும் உங்களுக்கு முன்பாகவே எங்களுக்கு தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவோ ஆதி சிவன் மோகமதே
பிறந்த தருமன் ஞான சாஸ்தான் கதையை பிரித்து சொல்வோம்.
வருவாளா சரஸ்வதி வருவாளா அம்மா சங்கீதங்கள் பாடுவாளா சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தை படைத்து 224 புவனத்தையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிடம் அணுக்களை படைத்து சிறிய உயிர் சித்தரும்பு பெரிய உயிர் மதையானை மரம் செடி கொடி பயிறு புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே உலகத்தை படைத்தார். எந்த உலகம் எல்லாம் அதலை சுதலை ஆதிபாதாள உலகம் ஆதிபாதாளம் என்று சொல்லக்கூடிய உலகம் அதலை என்று சொன்னால் ஆகாய உலகம் சுதலை என்று சொன்னால் நாமல் வாழக்கூடிய இந்த மத்தியலோகம் ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. ஐயா என்ன மச்சான் ஒரு கடப்பாறையும் ஒரு பிக்காசும் வாங்கிட்டு வரோம். யார் ரோட்டு வேலைக்கு போறீரோ இல்ல நாளை காலையில சரி அந்த ரோட்டை தோண்டி பாப்போம் கீழே. அப்படியா? பாதாள உலகம் கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா. நம்ம ரெண்டும் தோண்டி பாப்போம். நம்ம 2 பேரும் நோண்டி பார்த்தா நமக்கு தெரியாது. தோண்டி பாப்போம். பாதாள உலகத்தை கண்டுபிடிப்போமான்னு பாப்போமே. இயற்கையில உங்களுக்கு நாளைக்கு முழுக்க வேலை இல்ல. அதனால அந்த வேலையை பாருங்க. எனக்கு ஒரு வேலை. என்ன வேலை? அது பேரு காலையில சொல்றேன். அப்படியா? சரி சரி சரி. ஒரு வேலை வந்துட்டு போச்சா? அதனால ஊருக்கு போறாராம். போயிட்டு வரட்டும். ஆமா. அதனால நாளைக்கு தோண்ட முடியாதப்ப காலையில தோண்ட முடியாது. நாளை கழிச்சு தோண்டுவோம். நீர் ஒண்ணா தோண்டி அந்த பாதாள உலகத்தை கண்டுபிடிச்சிடான்னு பாக்க நீர் வர மாட்டேங்கிற. நீர் வேலை சொல்லி இல்லாத மனுஷன். அப்படியா? ஆமா நான் அப்படியா? அதானே கேக்க. எனக்கு இழுத்து போட்டுக்கனே வேலை எவ்வளவு வேலை? அடியப்ப ஏகப்பட்டது. அவர் போய் கைய வச்சாருன்னா ஒரு கைக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க ஐயா. கொடுப்பாங்கல்ல? கொடுப்பாங்க. வெள்ளை அடிச்சா 900 ரூபாய் சம்பளம். வேற வெளியதுனே. ஆமா நான் சும்மா இருக்கேன். வெள்ளை அடிக்க போகும்ல. பரவாயில்ல. வேலை பார்த்தா கொடுக்கத்தான் செய்வாங்க. சரி. நம்ம வேலை பார்க்க முடியணும்ல. முடியல. சீத்துவங்கட்டதுக்கு. ஆமா வேலைக்கு போனா இவரை இன்னைக்கு வேண்டாம். சரி. 10 நாள் உடம்ப தேத்திட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க. வேலைக்கு வர சொல்லுங்க அப்படிங்காங்க. ஆமா 1.5 மாசம் உடம்ப தேத்திட்டு வரமாங்க அப்படிங்காங்க. சரி. என்ன செய்ய முடியும்? அவர் பார்க்கக்கூடிய வேலை எப்படி? சரி. ஆனா சாப்பாடு சரியா கிடையாது. சாப்பாடு கிடையாது. வேலைக்கு போனா வேலையை செய்யணும்ல. பிறகு அங்க போய் கிடுக்கிட்டு அடி இருந்தோம்னா அங்க சேப்பாங்களா வேலைக்கு? அவர் பாப்பாரு வேலைக்கு கூப்பிட்டாளு. இந்த ஆளுக்கு உடம்பு கதி இல்ல. மிஷினுக்குள்ள விழுந்துருவான். ஆமா 10 நாள் உடம்பு தேத்திடுவா அப்படின்னு சொல்லி என்னமோ ஒண்ணுனா நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு அவரே வேண்டான்றாரு. ஆமா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவியா? ஒரு 10 நாள் உடம்பு ரெஸ்ட் எடுத்து வரணும்னு சொல்லுவாரு. ஆமா ஆமா அன்னைக்கு அந்த அண்ணாச்சி பார்த்தேன் பாத்தீங்களா? யார? அவங்க கூட வேலை பார்க்காரு. அது எப்படி இருக்காரு பாத்தீங்களா? ஆமா அவர் தான் சொன்னாரு. அண்ணாச்சி வேலைக்கு வந்தாரு. சரி. அண்ணாச்சி பழைய மாதிரி வேலை செய்ய முடியல. அதனால வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அண்ணாச்சி. ஆமா அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னாரு. ஒரு இடமெல்லாம் அதான் சொல்லுவாங்க. சரி. ஏன்னா உடம்பு சீர் கெட்டு போச்சு. சரிதான். உடம்பு பழைய மாதிரி இல்ல. நான் எங்க தாத்தாவை தேத்திடுவோம்ல. ஆமா சிமெண்டையும் சிமெண்டையும் மணலையும் குழைச்சு தாத்தாவை தேத்திடுவா. ஒண்ணு போல பூசி விட்டுருவோம். சரி இருக்கட்டும். சரி. அப்போ ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா என்னய்யா? நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் ஆமையா அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன். ஆமா. ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்ற திருமகன். அவன் பேருதான் வல்லரக்கன். வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன். 16 வயது வரைக்கும் அவனை பக்குவமாகவே வளர்த்து
வளர்த்து நாட்டையே ஒப்படைக்க வேண்டும் என்று 16 வயதிலே அரக்கனுக்கு ஒரு செல்ல கல்யாணத்தை முடித்தார்கள். 16 வயதிலே முடிக்கும் கல்யாணம் அது ஒரு செல்ல கல்யாணம். அப்போ திருமணங்களை முடிக்க நாட்டையே ஒப்படைக்க வேண்டும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை மணமுடித்த கையோடு மாலை நேரத்தில் அவனுக்கு பட்டத்தை சூட்டினார்கள். செங்கோலை பிடித்த அரக்க சிம்மாசனத்திலே அமர்ந்தான். அவன் சிம்மாசனத்திலே அமரும் போது பகவானை நினைக்கவில்லை, பஞ்சாட்சரம் பூசவில்லை, சிவனாரை நினைக்கவில்லை, திருநீரு பூசவில்லை, கடவுளையும் நினைக்கவில்லை, அவன் கையெடுத்து வணங்கவில்லை. அப்படியாகவே இருக்கும் போது அவனோ செங்கோலை தான் பிடி, செங்கோலை தான் பிடி சிம்மாசனம் அமருவான். 12 வருட பாதாள உலகமே அரசாண்டு வாரம், அரசாண்டு வாரம் புகழ் சூடு உலகம் வாசம் புகழ் சூடு அவன் வரிசையோடு அவன் பொக்கிஷத்தை பார்த்தான், பொருளெல்லாம் குறைந்து போய்விட்டது. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், அவன் கஜானா காலியாச்சு, பணப்பெட்டியை பார்த்தான், பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தான். டேய் மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன், அவனுக்கிடையே 56 தேசத்திற்கும் நான் ஒரு வல்லரக்கம். ஆனால் இது நாள் இதுவரைக்கும் மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏனென்றும் கேட்கவில்லை, கப்பம் கொண்டு கொடுக்கல, எனக்கு யாருமே காணிக்கையே கொடுக்கலையப்பா. அதனால அவனுக்கிடையே 56 தேசத்திற்கும் சென்று அடித்து வா பறை ஓசை. உடனே மந்திரியாகப்பட்டவன் ஆணையை அலங்கரித்தான், அம்பாரியை தூக்கி வைத்தான். ஆணை மேலே அமர்ந்து கொண்டு 56 தேசத்துக்கும் 56 தேசத்துக்கும் மந்திரி அடிக்கான பறை ஓசை அடித்த போது பாதாள உலகத்தில் அங்கே அரசரெல்லாம் ஓடி வந்து எவ்வாறுமையா மந்திரி நீ வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. ஏய் மந்திரி, நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சத்தின் நிலைமை தெரியாம பகுதி வேணும், இருசால் பணம் வேணும்னு கேட்கியப்பா. உங்க அரைக்கை என்னைக்கு நாட்டுக்கு வந்தானோ அன்னையில இருந்து நாடே நாசமா போச்சு. நாட்டுல மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல. மழை பெஞ்சா தானே காடுகரை செழிக்கும், கைக்கு மொய்க்கு பணத்தை பார்க்க முடியும். இவன் ஆட்சியில நீதி இல்ல, நேர்மை இல்ல,
கிடையாது. தயவு தாட்சணை எதுவுமே கிடையாது. இல்ல. ஆனா அரக்கனுடைய ஆட்சியில அப்பா அவருடைய அப்பா ரிஷிமுகாவர்ணனும் சரி அவரு ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அவருடைய ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. மக்களிடையே தயவு தாட்சணை இருந்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருடத்துக்கு 3 பூ விளைந்தது மந்திரி. 3 பூ விளைஞ்சது. நாங்களும் பகுதியை கொடுத்தோம், பணிந்து நடந்தோம். ஆனா இந்த அரக்க ஆட்சியில அப்படி இல்லையே. என்ன? இவ ஆட்சியிலே நீதி நேர்மை கிடையாது, தயவு தாட்சணை கிடையாது. இல்ல. அதனால நாட்டுக்குள்ள மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல கிடையாது. அந்த அரக்கனுக்கு பகுதி பணம் வேணும்னு சொன்னா அவன மல்லு கொடி நாட்ட சொல்லு, நாங்க மல்லு செய்து பார்த்திட. அவன யுத்த கொடி நாட்ட சொல்லு, அவன யுத்தம் செய்து பார்த்திட. அவன சண்டை கொடி நாட்ட சொல்லு, அவன சண்டை கொடி ஆட்ட சொல்லு, நாங்க சண்டை செய்து பார்த்திட. பகுதி வேணும்னு சொன்னா அவனை படையெடுத்து வர சொல்லு, யுத்த கொடி நாட்ட சொல்லு, அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு. மல்லு கொடி நாட்ட சொல்லு, அவனை மல்லுக்குத்தான் வரவும் சொல்லு மந்திரி. மண்டை பிளம்பிருந்தால் அவன் மல்லுக்கு வரட்டும் வர சொல்லி. உங்க அரக்க நெஞ்சில துணிவு இருந்தா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு. தட்டும்போது தாத்தாவுக்கு ஒரு மாதிரி வருது. சொல்லிட்டு தட்டணும். அவர் ஒரு அரக்கன் இருக்காரு. இருக்கட்டும். சரி ஒரு காத்தடிச்சா கிழக்க கொண்டு போட்டுரும் அவரை. ஆமா போடத்தான் செய்யும். காத்தடிச்சு போட்டாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுத்து போவாது, ஒரு நாள் கெட்டு போவாது. அது மாதிரி அங்க சரி இருக்கட்டும். சரிதான். 4 நாளைக்கு வாடி வதங்கி கிடக்கும். அப்புறம் சாப்பாடு 4 இட்லி சாப்பிட்டாருன்னா உடம்பு டப்புன்னு தேறிடும். சரியான சாப்பாடு. ஆமா அதையான் கேட்கிய போண்டா தொந்தி வச்சு போச்சு. என்னத்த இன்னும் வச்சிரும், தொந்தி வச்சிரும். சரி பார்த்தான் மந்திரி. என்னையா இந்த அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வான்னு அவன் இங்க விரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க இங்க விரட்டுதாங்க. அவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்க முடியல. அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். அனுப்ப வேண்டும். வனவாசம் போண்டவே வந்தாத்தான் உண்டு, இல்லன்னு சொன்னா வரலைன்னா இல்லவே இல்ல. ஆகையினாலே இந்த அரக்கனை நாட்டை விட்டு அனுப்ப வேணும் என்று அவன் அரண்மனைக்கு ஓடோடி வந்து ஐயாவே வல்லரக்கா, நீங்க அடியனோட வார்த்தை கேளும், நான் பகுதி பணம் கேட்டு போனேன், என்ன படம் எடுத்து இருசால் பணம் கேட்டு போனோம், என் பேரை சொன்னியா? உங்க பேரை சொன்னோம். சரி அதுக்கு பிறகுதான் ஓடியாந்து அடிக்காங்க. உங்க பேரை சொன்ன பிறகுதான் ஓடி அடிக்காங்க. உரையில இருந்த வாழை உருவி சரி ஒருவை வெட்ட போறோம்னு என்ன பின்னாலே விரட்டி வாரான். அதான் பார்த்தேன். தலை பிழைச்சதே தம்பரம் புண்ணியம்னு ஓட்டமா ஓடியாரே. ஒரே ஓட்டம், அங்க பிடிச்ச ஓட்டம். நம்ம அரண்மனையில வந்தா நிக்க மன்னா சரிதானே. அங்க மட்டும் அவங்க கிட்ட மாட்டிருந்தோம்னா சரிதான். என்ன இடையில வச்சு அப்பளமா நொறுக்கிருப்பாங்க. ஆமா சருக்குன்னு சத்தம் தான் கேக்கு. ஆமா என்னது மிதியடி சத்தம். ஆமா சத்தம் கேட்கறதுனா எனக்கு கேட்கற. சரி என் பாட்டுக்கு ஓடியாரேன். ஒரே ஓட்டம். சரி அதனால என் மன்னா நம்ம சண்டைக்கு போனோம்னு சொன்னா சைனிகள் கிடையாது, இல்ல யுத்தத்துக்கு போனோமானா யுத்தப்படை கிடையாது.
கிடையாது. இல்ல மல்லுக்கு போனமானாலும் மல்லுப்படை கிடையாது மன்னா. மன்னா ஒரு காலத்துல ரொம்ப பலமா இருந்துச்சு. அவன் ரொம்ப பலமா இருந்துச்சு. சொன்னா போதும் உடனே போய் அழித்து விட்டு வந்து விடுவார்கள். அப்ப நல்லா தெம்பு இருந்துச்சு. ஆனா இப்போ எங்க படைய பூரா இத்து போயிருச்சு. ஆமா படம் எல்லாம் இத்து போச்சு. எதையோ இருக்கத வச்சு இல்ல இல்ல அப்படியே காலத்தை ஆமா மாத்திரை தான் வண்டி ஓடுது. அடைக்க மாத்திரதான். ஆமா மாத்திரை படம் தான் இருக்கு கையில. அது அப்படி வண்டி ஓடுது வண்டி. அண்ணா நம்ம கிட்ட 2 படம் இருக்கு. என்ன படம் இருக்கு? ஏன் இத்து போச்சுங்க? அதானே ஒண்ணு சாப்பாட்டு படை. சாப்பாட்டு படை தான் சமையல் புள்ள அப்பளே வந்தாச்சு வில்லும் பார்த்தாச்சு. சரி சாப்பிட்ட ஒரு ரெஸ்ட் எடுக்கவோ. அப்ப இன்னொரு படம் இருக்கு. என்ன படை? மூட்டை படை. மூட்டை படைய தீய வச்சு கொளுத்து. தீய வச்சு கொளுத்தாலும் அது ஒரு பக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். வந்துட்டே தான் இருக்கும். அப்படியா அப்படியா? வீட்டை கொளுத்துனா வீட்டுக்காரர் சும்மா விடுவாரு. வாடகையும் கொடுக்கலையா வீட்டையும் தீய வச்சிருவானா? உன்னை தூக்கி முதல்ல உள்ள வச்சிருவாரு. ஐயாட்ட சொல்லி உன்னை சேட்டே ஒடிக்க சொல்லணும். நாக்கே உருவ சொன்னாதான் சொன்னடியா பேரு. பெறவே அப்படி இருக்க. ஆமா அதனால என் மன்னா சரி ஒரு மனிதனுக்கு என்னய்யா ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? பெரிய வாளு. பெரிய வாளால் ஒரு மனிதனை வாழ வைக்க முடியுமா? பெரிய கோடாலி. நான் சொல்ல கோடாலியாக வெட்டத்தான் முடியும், வாழ வைக்க முடியாது. நான் சொல்லக்கூடியது வாழ வைக்கக்கூடிய ஆயுதம். அப்படியா? அப்ப வேலுக்கம்பு. வேலுக்கம்பு கொண்டு வந்து குத்தவா? பன்னர்வா இன்னும் கொப்பளா இருக்கவா? கொப்பளா இருக்கவான்னு கேட்டேன். அப்ப சினுக்கு வலி. சினுக்கு வலி வச்சு சிக்கு தான் எடுக்க முடியும். அண்ணெல்லாம் குத்தணும். அதானே கேட்டேன். ஒரு மனிதனுக்கு சரி ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பொறுமைதான் பெருசு. பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். பொங்கனவங்க போட்டு சாப்பிடுவாங்க. பொங்கனா போட்டு தான் சாப்பிட வேண்டி இருக்கு. அதானே தூரவா போட முடியும்? முடியாது முடியாது. அதனால சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து யமகிரி மலையிலே நீங்கள் 6 வருடங்கள் தவங்களை செய்து பகவானாகிய சிவபெருமானை கண்டு உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவா முனி வரங்களை வாங்கி கொண்டு தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? அந்த மந்திரியாகப்பட்டவன் சொன்ன போது அவன் அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று பல்லரக்க ராஜுதண்டா அவன் இருக்க வேணும் என்று பல்லரக்க ராஜுதண்டா தலைய மொட்டை தான் அடித்தான் சன்னியாசி போல் கோலம் கொண்டான் காவி நல்ல உடையணிந்தான் உத்திராட்ச மாலை போட்டான் முடிய பத்தி பிரச்சனை இல்லை. தலைய மொட்டை தான் அடித்தான் சன்னியாசி போல் கோலம் கொண்டான் காவி நல்ல உடையணிந்து உத்திராட்ச மாலை போட்டு கம்பம் அதை தோளில் வைத்து அவன் தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே அவன் காட்டுக்கு வாரானே அவன தவ பொருள தோளில் வைத்து எட்டாத மலையதே அவையமைகிரி வருவதே ஆருணிய வனமதி அடர்ந்த வனச்சோலை எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்திலே சென்று இப்ப எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்க வைங்க. எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்திலே ஆருணிய வனத்திலே
என்னும் சோலையிலே வந்து அரக்கனாகப்பட்டவன் 6 வருடங்களாகவே தவங்களை செய்ய வேண்டும் என்று தவக்கோலத்தை எடுத்த வல்லரக்கம் குளித்து நீராடினான். காவி உடையணிந்தான், நெத்தியிலே பட்டையடித்தான், மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். ஆள குளியமைத்து 1000 மூலம் கம்பத்தை நாட்டி 6 வருடங்காலங்களாக அந்த இறைவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு 12 வருடமாக பாரத்தவங்களை செய்து வருகின்றார்கள். அப்போ 12 வருடமா தவம் இருக்கும் போது அவன் இறைவனாகிய பகவானை எண்ணி இன்னும் எப்படி தவம் இருக்கிறான் தெரியுமா? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கி பார்த்தான் வல்லரக்கம். 6 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகின்றோம். இன்னமும் ஆண்டவன் நாமளை ஏறிட்டு பார்க்கவில்லை, என்னவென்று கேட்கவில்லையே. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? ஒருவேளை படப்பு போடும் போது இலைய மாத்தி போட்டிருப்போமா? ஒருவேளை நம்ம தவறாகவே இந்த தவங்களை செய்திருப்போமோ என்று ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றான். எப்படி எப்படி
ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கர இந்த அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர சம்போ சங்கர இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரும் சம்போ இறைவா அரக்கே செய்யும் தவத்தை பாரும் சம்போ சாமி ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கர இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கர ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கர சம்போ சங்கர இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ அவையா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சாமி படியளக்கும் சொல்லு படியளக்கும் படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர சங்கர பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர படியாளாக்கும் பரம்பொருளே சம்போ சங்கர சம்போ எங்கள பாராம இருப்பதென்ன சம்போ சங்கர ஏ பாராம இருப்பதென்ன சம்போ சாமி என்ன குச்சம் சொல்லி என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கர சம்போ சங்கர சங்கர ஏழைக்கு நீர் இறங்க வேண்டும் சம்போ சங்கர இந்த ஏழைக்கு நீர் இறங்க வேண்டும் சம்போ சங்கர குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கர சம்போ ஏழைக்கு நீர் இறங்க வேணும் சம்போ அவையா ஏழைக்கு நீர் இறங்க வேணும் சம்போ அவனோ தவம் இருந்து வாரபோது போது ஆடாதே கைலாசம் கைலாசம் ஆடுதையா செய்யுதையா செய்யுதையா என் அகலாதே கைலாசம் கைலாசம் ஆதி கைலாசம் கைலாசம் ஆதி நகண்டு மெல்ல ஆடுதையா கைலாசம் ஏ கைலாசம் ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகலாத கைலாசம் நகண்டுமெல்லாம் ஆடும்போது ஆடுகின்ற போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவன் ஆகா இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் ஆக வேண்டும் பார்வதி சும்மா இருப்பாளா இருக்க மாட்டாள சொல்லாம ஆண்டவை இரவு நேரத்திலே புறப்பட்டு வருகின்றார் வருகிறார் ஆண்டவை வரும்போது மணி எத்தனை தெரியுமா எத்தனை மணியோ சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11:30 மணி இருக்கும் ஆமா 11:30 மணி அர்த்த சாம நேரத்திலே ஆண்டவே புறப்பட்டு வருகின்றார் ஆகா அப்போ இந்த பார்வதி பின்னால் வந்து என்ன செய்கிறார் ஆண்டவா பரம்பொருளே ஐயா நான் இங்கிருக்கேன் நாதான் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் எங்கே போறீர்கள் சக்தி நான் இங்க இருக்கேன் சிவ நமக்கு அங்க என்னையா வேலை என்னையா வேலை ஏய் பார்வதி என்னம்மா என் மீது உனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாம இல்லாம இப்படி சந்தேகப்படாத சந்தேகப்படாதம்மா அதோ பார்த்தாயா என்ன எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்திலே சரிதான் என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகின்றான் வருகிறான் தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன் போறேன் அம்மா வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம் என்ன வரம் கொடுக்க போறதுக்கு எந்த நேரம்னு
இருக்கு? காலையில போகலாம், சரிதான். இல்லைன்னா மத்தியானம் போகலாம், போகல ஒரு சாயங்காலம் கூட போயிட்டு நீங்க வரலாம். வந்துடலாம். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப போனால் எந்த தப்பும் இல்ல ஆண்டவா. இல்ல நீங்க போகும்போது சரி உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் தானே அமர்ந்திருக்கிறான். அவன் இருக்கான்ல, அவங்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லலாம். சொல்லலாம். இளைய மகன் வடி வேலவன் இருக்கின்றான், இருக்கிறான். அவனிடத்தே ஒரு வார்த்தையை சொல்லலாம். சொல்லலாம். உங்க மனைவி நான் பார்வதி எதுக்கு இருக்கேன், எதுக்கு குத்துக்கல்லாட்டம் இருக்கேன் நானே? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். இழுங்க மாட்டோம் இங்கல. சரி பரவாயில்ல, என்னய்யா? நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடவு இருக்கும், குறைஞ்சது 500 இருக்கும். பரவாயில்ல. ஆன போதிலும் போகும்போது சரி இந்த செவரை பார்த்து ஏட்டு இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன், ஏட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். சொல்லலாம். சொல்லாமல் புறப்பட்டு போனதனால அவன் இனி உங்க மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. இல்லையா பார்வதி, அம்மா அப்ப இந்த அரக்கனுக்கு நான் எப்படி அம்மா வரத்தை கொடுக்க? எப்படி கொடுப்பது? உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கிய? ஏவன மத்த காக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு பூலோகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து நீங்களும் நானும் சேர்ந்தே வரத்தை கொடுப்போம். ஆமா, சத்தியம் ஜெவனும் சேர்ந்து கொடுத்தா அதுக்கு தன்மை உண்டு. சரிதான். ஆகையினாலே என்னய்யா? நந்தி தேவனை வரவழைத்து பூலோகம் போக சொல்லுங்க. சரிதான். அப்படி என்று பார்வதா தேவி சொல்ல சொன்ன போது ஆண்டவன் நந்தி தேவனையே வரவழைத்து அழைத்து, எப்பா நந்தி தேவா, என்ன என்ன அதோ பார்த்தாயா, என்னது? யமகிரி மலையிலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகின்றான். தவம் இருக்கும் அரக்கனை என் கைலங்கிரிக்கு நீர் சென்று அழைத்து வர வேண்டும். வர வேண்டும் ஐயா. ஆண்டவா, அவனோ ஒரு பூலக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. நான் பறந்து வரலாம் போகலாம், அவனை எப்படி என்னால் சுமந்து வர முடியும்? எப்படி முடியும்? அதற்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. என்னப்பா? நானே உனக்கு ஒரு வரம் தருகின்றேன். தருகிறேன். ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்கிறார்? மூலிகை பச்சிலை குளிகையை கையில் எடுத்தார். அவன் கையில எடுத்தார். நந்தி தேவன் கையிலே கொடுத்து இத கொண்டு போய் அரக்கன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் இடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்க சொல்லி ஒதுக்கின 3.25 நாளிகையிலே 2 ரெக்கை வந்து முளைக்கும். முளைக்கும் ஐயா. ரெக்கை வந்து முளைச்சது உன் பின்னால பறந்து வருவா. நீங்க 2 பேருமே கைலாசத்துக்கு வந்து விடலாம். வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைக்க சரி நந்தி தேவனோ யமகிரி மலையிலே வந்து 8 நாளாக அரக்கனை தேடி பார்த்தான். எங்கு தேடியும் அரக்கனை காணவில்லை. அரக்கனையே காணாத நந்தி தேவன் என்ன செய்கின்றார்? அவர் எப்படி அழுது புலம்புகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? இன்னும் காணலையே அரக்கனை, இன்னும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ? வேனல் அடிக்குது வெந்தனலாகுது, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையா, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ? தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையா, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ? போட்ட
பகவான் உன்னை அழைத்து வர சொன்னார். ஆமையா இருந்து தவம் இருக்கும் வல்லரக்கா. இறைவன் பகவான் உன்னை அழைக்க சொன்னார். மகனே மகனே நீ தவம் இருந்தது போதுமடா, கம்பத்தை விட்டு இறங்கி வாடா. பாப்பா 5-6 சத்தம் போட்டு அழைத்த உடனே என்னாச்சு? நந்தி தேவன் சத்தம் கேட்டது பாருங்க. ஒருவேளை ஆண்டவன் தான் நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரோ என்று புத்தை விட்டு கீழிறங்கி ஓடோடி வந்தான். நந்தி தேவன் முன்னால ஏறிட்டு பார்த்தான். ஏறிட்டு பார்க்க என்னாச்சு? நம்ம ஆண்டவன் சிவபெருமான் என்றல்லவா தவத்தை விட்டு இறங்கி வந்தோம். இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கண்ணெல்லாம் வந்து நிக்கி. பெரிய காலெல்லாம் வந்து நிக்கி. அப்படி என்று சொல்லி ஆமையா ஆங்கார கோபம் கொண்டு பார்க்க என்ன செய்கின்ற நந்தி தேவனுடைய அழகு எப்படி இருக்கு? எப்படி இருக்கின்றது? அவருக்கு கொம்பு ரெண்டும் தங்க நீரோ, கொம்பு ரெண்டும் தங்க நீரோ, கால் குழம்பு 8 வெள்ளி நீரோ, அவருக்கு நெத்தி சுட்டி நெட்டி வாய், கொம்பு ரெண்டும் தங்கமா மின்னுது. ஒருவேளை கொம்புக்கு தங்க பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா? தங்க பெயிண்ட் அடிக்க முடியுமா ஐயா? தங்கத்தினால குப்பி கட்டி இருக்காங்க. ஓ, குப்பி கட்டி இருக்காங்க. வெள்ளியால லாடம் கட்டி இருக்காங்க. லாடம் கட்டி இருக்காங்க. நம்ம வீட்டு காளைங்கண்ணா இருந்தா கொஞ்சம் வசதி உள்ள வீட்டு காளையா இருந்தா வெண்கலத்தால குப்பி கட்டி இருப்பாங்க, இரும்பால லாடம் அடிச்சிருப்பாங்க. இது தெய்வலோகத்து காளைங்கண்ணு பாத்தியா? அதனால தங்க குப்பி வெள்ளி லாடம். அதுக்கும் வசதி குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, பிளாஸ்டிக் குப்பி தெரியுமா? பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் வச்சு செய்ய முடியும். ரப்பர்ல குப்பி இருக்கும். அப்படியா? ஆமா, ரப்பர் குப்பிய மாட்டி இருப்பாங்க. கும்பல மாட்டி இருப்பாங்க. அதுவும் இல்ல இதுவும் இல்லையே. ஆமா, இது தங்கமா ஜொலிக்க. அடியப்பா தங்கமா மினுங்குத. வெள்ளியா ஜொலிக்க. கால்ல வெள்ளியா ஜொலிக்க. ஆமா, வெட்டிவாளு. ஆமா, வெட்டி சுட்டி வெடிவாளு. அப்பேற்பட்ட உருவத்தோடு நிக்கின்றது. நெட்டி சுட்டி நெட்டி வாளுமா நின்னாரு பாருங்க. ஆமையா. உடனே அரக்கம் பார்த்தான். என்ன? ஆண்டவனா இருந்தா 2 கொம்பு இருக்குமா, இல்லை 4 கால் இருக்குமா? இருக்காதுல்ல. இருக்காதுல்ல. ஒருவேளை இது ஆண்டவன் பகவானாக இருக்க முடியாது. அப்படி என்று என்னையா நந்தி தேவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவன் என்ன கேட்டான் தெரியுமா? எப்படி ஐயா? ஆட யாரடவா காலங்க, யாரடவா காலங்க, நீ எவரடவா இங்கு வந்தாய்? நீ மாடு போல வந்தவன், ஏமாளி தவத்தை கலைத்தவன், காளை போல வந்தவன், கடுந்தவத்தை கலைத்தவன், அப்பா நீ என் தவத்தை கலைத்ததால் நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ காளை, மாடு போல வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா. கலைச்சிட்டியே. காளை போல வந்தவனே கடும் தவத்தை கலைத்து விட்டாய். ஆமையா. என் தவத்தை கலைச்ச ஒன்ன இதோ உனக்கு நான் இப்பவே சாபத்தை கொடுக்கிறேன். கொடுக்காதப்பா. யாரக்கா? வல்லரக்கா. சற்று பொறப்பா. அவசரப்படாத. நான் தான் வானுலக தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயரு தாண்டா நந்தி தேவன். உன் பேரு தான் தொந்தியோ. உன்னை அழைத்து வரும்படியாக உடையவன் தான் என்னை அனுப்பி வைத்தார். நீ எனக்கே சாபத்தை கொடுத்தா யாரோடு பறந்து போவ? யாரோடையும் போக முடியாது. ஐயா, என்ன? ஏ நந்தி தேவா, என்ன? நீர் தான் நந்தியா? நான் தான் தொந்தி. நான் பகவான்னு நினைச்சலாம் என் தவத்தை விட்டு கலைச்சு வந்துட்டேன். வந்துட்டேனே. இனிமே எப்போ நான் பகவானை பார்க்க, எப்போ நான் வரத்த வாங்குவது? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. வேண்டாப்பா. இந்த பச்சிலை குளிகைய சரி உன் வாயில போட்டு 2 கடை வாயிலையும் ஒதுக்கு. ஆமா, 2 குலுக்கையும் கொண்டா. இந்தா குடு. குடு. இந்த குலுக்க வாய்க்குள்ள போவது இருக்க. போவாதா? ஆமா. உன் வாயில உள்ள திணிச்சு வச்சிரு. அப்படியா? வேற வேற. அது நீர் ஒரு பக்கம் ஒதுக்கிடும். இது நீர் ஒரு பக்கம் ஒதுக்கிடும். மூலிகை பச்சிலை குளிகையை கையிலே வாங்கி சரி வாயில போட்டு 2 கடை வாயிலையும் ஒதுக்குனா. ஒதுக்கின 3/4 நாளிகையிலே என்னாச்சு? அரக்கனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க. ஆமையா. ஏ பாவி, என்ன ரெக்கை வந்து முளைச்சதுதான். என்னாச்சு? அங்க பறக்கா, இங்க பறக்கா. ஏ பறப்பா. மேல பறக்கா, கீழே பறக்கா. ஏ பறப்பா. பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நிலகுண்டு இருக்க மாட்டுக்கா. இருக்க மாட்டோம்கானே. நம்ம ஒரு பைக்க
வச்சுக்கிட்டு நம்ம வார வரத்து ஒரு ஓட்டலாட்டு பைக்கு பழையற்பு கடைக்கு தான் போடலாம். குடத்துக்காரு ஒரு புல்லுக்கட்டு வச்சிருக்காரு. புல்லுக்கட்டு இல்ல பாப்பா, புல்லட்டு. புல்லட்டு சொல்லு சொல்லு. புல்லட் வச்சிருக்காரு. சரி. அத வச்சுக்கிட்டு வார வரத பார்த்தா அடே அப்பா, கிழக்க போவாரோ மேக்க வருவாரோ. மேக்க போவாரோ கிழக்க வருவாரோ, இதுதான் வேலை பகம் முழுக்கும். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கிட்டு ரோட்ல அப்படியே நான் பறப்பேன். ஆமா, கீழே வீட்டுக்கு போனா சின்ன வீடு, ஆமா மேல வீட்டுக்கு போனா பெரிய வீடு. பெரிய வீடு. ஆமா, 2 வீட்டுக்கும் கிழக்கு மேற்கு தான் அலைதாரு. ஆமா, ரெக்க இல்லாமலே இந்த பரப்பு பறக்கியார. எனக்கு மட்டும் ரெக்க முளைச்சிருந்துச்சுன்னா நைட்ல வீட்டுல படுத்திருப்பேன். சரி, என் வீட்டுக்காரி தூங்குன உடனே என் கொழுந்தியா வீட்டுக்கு நைட்ல பறந்து போயிருவேன். அதானே பறந்து போவியாரு. ஆமா, உங்க வீட்டுக்காரி என்னவா தெரியுமா? என்ன செய்வா? வெஞ்சாமரையை கொண்டு போய் சப்பு சப்புன்னு அடிப்பா. அதான தெரிஞ்சாதானே அடிப்பா. நான் தான் பறந்து போயிட்டு பறந்து வந்துருவேனே. அதான் முகத்துல தெரியுதே. அதான கடவுளே, உன் குணம் இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுதான் குதிரையை அறிஞ்சுதான் ஆண்டவே கொம்ப குடுக்கலையா. இந்த மனிதனுடைய குணத்தை அறிஞ்சுதான் ஆண்டவே நமக்கு எல்லாம் ரெக்கையை கொடுக்காம விட்டுருக்காரு. ரெக்கை இல்லாமலே என்ன வரத்து வாரம். ஏ பாவி, கண்டதே பேசுதான், காங்காதத பேசுதான். கண்டா ஒரு பேச்சு, காங்கல நான் ஒரு பேச்சு. வாங்குடிய கெடுக்கவா ஏங்குடிய கெடுக்கவான்னு என்ன வரத்து வராங்க. எனக்கு ஒரு டீயை கொடுத்தா போதும், நல்லா பேசுவாரு. ஊருக்கு போற நீ அப்படி பேசுவனா? அப்ப ஒரு டீக்கே அந்த பேச்சு பேசணும்னா உனக்குலாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நீ என்ன வரத்து வருவ? ஏகப்பட்டது பேசுவேன். நல்லா தெரியும். எதை வேணாலும் மன்னிப்பாரு. இந்த போட்டு விடுதாங்க பத்தியடா, அவனை மன்னிக்கவே மாட்டாரு. அத கடவுள் ஈசன் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. என்ன நீ இந்த மாதிரியா அவனை கெடுக்க? ஆமா, உனக்கு வரண்டா நாளைக்கு கேடு அப்படின்னு ஈசன் கணக்கு போட்டிருப்பாரு. யாரும் கெடுக்க கூடாது. நேரே பேசணும். ஆமா, நேரே என்னன்னு கேட்கணும். போன பிறகு உண்மை பேச. ஆமா, காலத்துக்காரர பேச, குடுக்காரர பேச, பாப்பாவை பேச. இப்படி பேசக்கூடாது. எதனாலும் நேர போட்டு டாம்னு உடைச்சிடணும். நேர போட்டு பேசிடணும். ஆனா என்ன நம்ம எல்லாம் அப்படி இல்லையே பாத்தியா? என்னய்யா? கண்டா காமாட்சிம்பா, காங்கலன்னா மீனாட்சின்னு போயிருவான். சரிதானே? அவங்களுக்கு அவங்கவங்க வேலை நடக்கா. ஆமையா, அவ்வளவுதான் சுயநலமான உலகம். அதுல எண்டெண்டைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளே நம்ம தான் பாத்துக்கிடணும். யாரையும் நம்பி இந்த உலகத்தை வாழ முடியாது. அப்ப நம்ம கையை தலைக்கிற வயசு படுத்தாதான் நம்ம கையை நல்லா தூங்க முடியும். அடுத்தவன் கையை வச்சு தூங்க முடியுமா? நேரம் கண்டு உருவிட்டு போயிருவான். அடக்குன்னு உருவிட்டு போயிருவான். அப்புறம் மண்ணல்லி தலையிலையும் போட்டுருவான். ஆகையினால மிஞ்சின காரியத்துக்கு குழவிகளையும் தூக்கி தலையில ஓட்டு போயிருவான். சரி, அப்படி இருப்பதனால என்னய்யா? பல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் ரெக்கை வந்து முளைத்த உடனே நந்தி தேவன் பார்த்தார். அரக்கா, நீ இப்படியே பறந்து கொண்டிருந்தா என்னைக்கிடா நம்ம கைலாசத்துக்கு போக? ஐயா நந்தி தேவா, நான் போனதும் இல்ல வந்ததும் இல்ல. அதனால நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே பறந்து வாரேன். கைலாசம் போறேன், நீங்க எனக்கு பின்னாலே வாங்க. சரி, நான் பின்னால வந்துருவேன். நீ வர வேண்டாம், நீ போயிட்டு வா. வயசான பிறகு ஆண்டு அனுபவிச்சு யாரானாலும் சரிதான் கைலாசம் தான் போகணும். அது ஒரு நாளைக்கு போத்தான் செய்யணும். ஆனா நீ ஏகப்பட்ட காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியா? நீ எவ்வளவு காரியம் நீ பார்க்க வேண்டியிருக்கு. வரவு நாங்க நின்னா நெடுஞ்சவர் விழுந்தா கட்டமண்ணு. எங்க கதை முடிஞ்சு போச்சு. எங்க கதை எல்லாம் காலம் கழிஞ்சு போச்சு. லெட்டர் போட மாட்டேன், உனக்கு ஒரு போன் பண்ணுதேன். எனக்கு ஒரு தந்தி அடிச்சு விடு தாத்தா. தந்தி அடிக்க மாட்டேன், உனக்கு வந்து போன் பண்ணுதேன். போன் போடுறேன். பேத்தி, நீ 100 ஆண்டு காலம் வாழ்ந்து அதுக்கப்புறமா நீ கையிலைக்கு வான்னு சொல்றேன். ஆமா, என் மச்சான் இன்னும் ஒரு 150 வருஷத்துக்கு இருக்கணும். கண்டிப்பா நீ கஷ்டப்பட வேண்டிய இருக்குல்ல. அவருக்கு ஆயுசு 100. இருக்கு, நான் சொல்லிட்டோம்னா கரெக்டா இருக்கும். எல்லாத்துக்குமே ஆயுசு கட்டிதான். ஆயுசுக்கு யாரும் குறைஞ்ச ஆளுகளே இல்ல. நடக்கும். அப்ப இந்த ஆதிவள்ளி கைலைக்கு அரக்கனும் நந்தி தேவனுமாக அவர்கள் கைலாசத்திற்கு எப்படி வருகின்றார்கள்? ஆதிவள்ளி கைலைக்கு தாரனாருடைய இடமதற்கு. ஆதிவள்ளி கைலைக்கு தாரனாருடைய இடமதற்கு. ஏகவல்லி கைலாசோ ஈசனுடைய
அவைகளுமே இறைவனுடைய கைலைக்கு வந்தார்கள். ஆமையா அரக்கனானவன் கீழக்கோட்ட வாசல் தெய்வேந்திரன் கொலுசபைக்கு வந்து பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்துக் கொண்டு நந்திதேவன் கூட்டத்தை விலக்கி செல்ல 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மை